ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எர்த்தில் உள்ள ஒரு ஏலியன் ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏலியன் ஐலாண்டா? அதுவும் நம்ம எர்த்துலையா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. அதுதான் சொக்கட்ரா ஐலாண்ட். சொக்கட்ரா ஐலாண்டா, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே உள்ள மரங்கள்லாம் அம்பர்லா ஷேப்புக்கு இருக்கும். இங்கே உள்ள மரத்தெல்லாம் வெட்டினோம்னா ரத்தமாக வந்துகிட்டு இருக்கும். என்ன ரத்தமாக வருமா? ஆமாம், அது அப்படிதான் வரும். ரத்தம் தான் வரும் அந்த மரத்தில். இது ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஐலாண்ட். இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இது மார்வல் மூவியோட செட்டா, இல்ல வேற கிரகத்துக்கு வந்திருக்கோமா, இல்ல எர்த்ல தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடமோ, ஒரு அமேசிங்கான இடமோ, ஒரு ரொம்பவே மிஸ்ட்ரியான இருக்கிற இடமோ, விசித்திரமான செடிகள், பூக்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கதான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற இடம் தான் சொக்கட்ரா ஐலாண்ட். இந்த இடத்த பார்த்து சயின்டிஸ்ட் கூட ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. என்ன இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம வேர்ல்டுல இப்படி இருக்கா ஒண்ணு அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத ஸ்பெஷல் ஒண்ணு இங்க இருக்கு. அது என்னன்னு தானே கேக்குறீங்க. இங்க உள்ள நைட்ல வர மிஸ்டியான லைட்ஸ், அப்புறம் ஸ்டேஞ்சரான சவுண்ட்ஸ் எல்லாம் இந்த ஐலாண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. யாருமே கூட்டிட்டு போகாத இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோபி, இது கோபி வியூ பாயிண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சொக்கட்ரா ஐலாண்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏமன் இருக்குல்ல, ஏமன், ஓமன், அரபி கண்ட்ரிலாம் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரிலாம், அதுக்கு கீழே உள்ள ஒரு அரேபியன் சீல தான் இந்த ஐலாண்ட் இருக்கு. இது நார்மல் ஐலாண்டே கிடையாது. சுமார் 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருக்கிற மரம், செடி, கொடிகள் இது எல்லாமே இன்ன வரையுமே உயிரோட அங்க இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலேயே சயின்டிஸ்ட் எல்லாம் குழப்பம் அடைஞ்சு போறாங்க. இது என்ன இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சரியான கிளாரிட்டியே கிடைக்க முடியுது அவங்களுக்கு கூட. அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. கலாபிகா ஆஃப் இந்தியன் ஓஷன்னு கூப்பிடுறாங்க. இந்த சொக்கட்ரா ஐலாண்டுக்கு வேற லெவல் யூனிக்னஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு ரீசன் பார்த்தோம்னா, டிராகன் பிளட் ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்தாலே ஒரு பயமான இருக்கிற, நம்ம ஏதோ ஹாலிவுட் மூவிக்குள்ள இருக்கிற ஒரு மரம்லாம் பார்த்தேன். அவதார் படத்துல எல்லாம் பாக்குற ஒரு மரம் மாதிரியும், ஒரு நம்ம இமேஜினே பண்ண பார்க்க இதுவரையும் பார்த்துடவே முடியாத ஒரு மரம்லாம் அங்க இருக்கு. இதை நம்ம பார்த்தோம்னா அம்பர்லா ஷேப்புக்கு இருக்கும். அம்பர்லா கவுத்து வச்சா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதோட மரம் கிளைகள்லாம் இப்படி மேல இருக்கும். மேல வந்து ஒரு கொடையை கவுத்து வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மரம், ஒரு யூனிக்னஸான ஒரு மரமா இருக்கும். அதுல மரத்தை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெட் கலருங்கிற ஒரு பிளட் மாதிரியான ஒரு லிக்விட் அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். அதனாலேயே டிராகன் பிளட் ட்ரீன்னு இதை சொல்றாங்க. அங்க உள்ள மக்கள்லாம் இதை பிளாக் மேஜிக், ரிச்சுவல் இதுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், உலகத்துல வேற எங்கேயுமே இந்த செடி வந்து முளைக்கவே முளைக்காது. இந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் இந்த செடி வளருது. சொக்கட்ரா ஐலாண்ட்ல நிறையவே ஸ்பெஷல்ஸ் இருக்கு. என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்கன்னா, இங்க உள்ள மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருக்காது. அங்க உள்ள அனிமல் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அங்க உள்ள பிளான்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அங்க உள்ள மரங்களே வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிட்டத்தட்ட 30% மேல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத இடத்துல உள்ள மரங்கள்லாம் இங்க இருக்கும். இங்க வேணா போய் விசிட் பண்ணி பாருங்க. யாரா இருந்தாலும் போய் பார்க்கலாம். சும்மா போய் ஒரு நாள் கிடைச்சதுன்னா போய் கூட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பிளான்ட்லாம் சொல்றேன். உங்களுக்கு குக்கும்பர் நம்ம சாப்பிட்ருப்போம்ல, அந்த குக்கும்பர்லாம் அந்த குக்கும்பர் ஷேப்புக்கே அந்த ட்ரீயுமே இருக்கும். இப்போ ஒரு குக்கும்பர் வெள்ளரிக்காய் இருக்குன்னா அந்த வெள்ளரிக்காய் ஷேப்லயே அந்த இடத்துலயே ஒரு மரமாவே இருக்கும். அடுத்த ஒண்ணு பார்த்தோம்னா டெசர்ட் ரோஸ். இது எப்படின்னா அதோட ட்ரங்க் மட்டும் மொத்தமா இருக்கும், நல்ல பெருசா ஜைஜாண்டிக்கா இருக்கும். அங்க ஒரு மேல மட்டும் குட்டியா ஒரு பூ பூக்கும். அந்த ரோஸ் முளைக்கும். அங்க உள்ள அனிமலை பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ப்ளூ பபுன் ஸ்பைடர்னு ஒன்று இருக்கு. இங்க உள்ள ஸ்பைடர் மாரி அது இருக்காது. அது ப்ளூ கலர் ஷைனா இருக்கும். இது ரொம்பவே ரேரா இருக்கும். நம்ம சைட்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா அது இருக்காது. அந்த ஐலாண்ட்ல மட்டும்தான் இந்த ஸ்பைடர் எல்லாம் இருக்கும். அங்க உள்ள பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கியூட்டான வாய்ஸ், நம்ம எங்கேயுமே கேட்க முடியாத ஒரு வாய்ஸ். இங்க உள்ள சிட்டுக்குருவி மாரி இருக்கிற மாரி அங்க ரொம்பவே கியூட்டான வாய்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ரேரான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எர்த்துல தான் இருக்குமா, இல்ல ஏலியன் பிளானட்ல இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு கொடுத்து. என்னதான் இந்த ஐலாண்டு மிஸ்டியாவே இருந்தாலும் இங்க ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ்றாங்க. என்ன ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஹியூமன்ஸ் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அங்க உள்ள லோக்கல் லாங்குவேஜ் அவங்களோட லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. இது அரபிக் லாங்குவேஜ் கூட இல்லை. இது அரபியோட கண்ட்ரியோட ஆரிஜினா இருந்தாலும் ஆனா அரபிக் கிடையாது. அவங்களோட ஸ்குவாட்டரின்னு ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்களோட லாங்குவேஜை மட்டும்தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட் நேச்சரோட தான் இருக்காங்க. இவங்களோட தொழில் என்னன்னா மீன் பிடிக்கிறது, ஆடு மேய்க்கிறது, இது மாதிரியான அங்க உள்ள நேச்சரான தொழிலை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. இன்டர்நெட் கிடையாது, மால் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஃபுல்லாவே நேச்சரோட ஒன்னா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க
அரேபியன் சீயோட ஸ்ட்ராங் கரண்ட் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு மான்சூன் விண்டெல்லாம் அங்கே நிறையாவே வரும். இங்கே அதிகமாகவே அந்த மான்சூன் விண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த புயல்லாம் வரதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள அது கடல்ல உள்ள ராக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுது. எப்படின்னா, இப்போ நம்ம கட்டி வச்சிருக்கிற மாரி இப்போ பாண்டிச்சேரியில எல்லாம் பார்த்தா, காரைக்கால்ல பார்த்தோம்னா, கல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது மாரியாவே இயற்கையாவே அமைஞ்சிருக்கிறதுனால, இதுல ஷிப்லாம் போய் லேண்ட் ஆகுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதனாலேயே இவங்க மாடர்ன் வேர்ல்டோட கனெக்ட் பண்ண முடியாம இருக்காங்க. கிட்டத்தட்ட 1999ல தான் இவங்களுக்கு பேவ்டு ரோடே வந்திருக்கு. அதுவரையும் இவங்க வெறும் மண்ணு தரையில தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க உள்ள ரூமர்ஸ்லாம் என்னன்னா, இது இவ்வளவு நாள் யாருமே கனெக்ட் ஆக முடியாம இருக்கிறதுனால, அங்க ஏலியன் தான் வாழுது அப்படின்னு எல்லாரும் ஒரு ரூமரா கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அங்க உள்ள மிஸ்ட்ரியான கதைகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நைட்ல வந்து லைட் வந்து ஃபிளாஷ் ஆகி ஆஃப் ஆகுற மாரி ஒரு மிஸ்ட்ரியான ஸ்டேஞ்சரா வரும்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்டேஞ்சர் ஹம்மிங் சவுண்ட் வரும்னு சொல்றாங்க. நைட்ல யாரோ இருந்துகிட்டு ஹம்மிங் குடுத்துக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு பயம் வரும்ல. அது மாரியான ஒரு சவுண்ட்லாம் அங்கருந்து வருங்கிறாங்க. மிஸ்ட்ரியான கேவ்ஸ், இந்த குணா கேவ்ஸ் மாரி புகையெல்லாம் அங்க ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த வேற எந்த ஐலாண்ட்லயும் கிடையாது. இங்க மட்டும் தான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா சயின்டிஸ்ட் ப்ரூஃப் இல்ல. இந்த சவுண்ட் வருது, இந்த நைட்ல ஃபிளாஷ் ஆவறது, இதெல்லாம் வந்து அங்க உள்ள தியரிஸ் மட்டும் தான் அது. சயின்டிஸ்ட் ப்ரூஃப் இல்லனாலும், அங்க உள்ள மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து நீங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆ பொய்யா சொல்லக்கூடாது. இது நாங்க கடவுள் மாரி வணங்கிட்டு இருக்கோம். இது கடவுளே எங்களுக்கு குடுத்த ஒரு சொர்க்கமான பூமின்னு நெனச்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலவே என்னமோ இந்த ஐலாண்ட் வந்து ரொம்பவே மிஸ்ட்ரியாவே இன்ன வரையும் இருக்கு. இவ்வளவு சொல்றியே இந்த ஐலாண்ட் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, ஏலியன் மாரி இருக்கு அப்படின்னு சொல்றா, நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். ஆனா இங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் எல்லாம் அங்க அந்த உள்ள கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. கண்ட்ரோலான டூரிஸ்டம், லிமிட்டடான ஃபிளைட்ஸ், லிமிட்டடான பர்மிஷன் மட்டும் தான் அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க உள்ள நேச்சர வந்து நம்மளால எந்த வித பாதிப்பும் அடையக்கூடாதுன்னு அங்க உள்ள கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிராவல் விளாகர்ஸ்லாம் சொன்ன மாரி, உலகத்துல பலவேறு இடங்கள் வந்து இன்னும் மனுஷங்களால போய் இருக்க முடியாத இடங்கள் நெறையாவே இருக்கு. அதுல ஒண்ணு சொக்கட்ரா ஐலாண்டும் இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான். சொக்கட்ரா ஐலாண்ட் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இன்னும் எர்த்ல தெரியாத பல விஷயங்கள் நம்மளுக்கு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஏஐ டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் மிஷின், ரோபோட்ஸ் இது எல்லாமே இருந்தாலும், ஆனா நேச்சர் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நான் இன்னும் பெருசுதான். அத இன்னும் வந்து யாருமே ரிசர்ச் பண்ணல. இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு. அத நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். இங்க நேச்சர விட எதுவுமே அழகு இல்ல, எதுவுமே ஆபத்தும் இல்ல. ஸோ காய்ஸ், இதனால மட்டும் தான் இந்த சொக்கட்ரா ஐலாண்ட் இவ்வளோ மிஸ்ட்ரியான வேர்ல்ட்லயே மிஸ்ட்ரியான பிளேஸா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் கோபி. இது கோபிஸ் வியூ பாயிண்ட். அன்டில் தென்